குழந்தை இப்படி ஆனதுக்கு காரணமே நீங்க தான். இந்திரா, என்ன நீ இப்படி சொல்ற? உங்களை யார் அவளை வெளியில கூட்டிட்டு போக சொன்னது? நான் தான் அவளை வெளியில கூட்டிட்டு போக கூடாதுன்னு சொல்லிருக்கேன்ல. என் பேச்ச மீறி அவளை நீங்க வெளியில கூட்டிட்டு போனதுனாலதான் இப்படி ஆயிடுச்சு. உங்களோட அலட்சியத்தால என் குழந்தை எந்த நிலைமையில இருக்கான்னு பாத்தீங்கல்ல. எப்பவுமே நான் சொல்றது எதையும் கேட்காம ஏன் இப்படி என் உயிரை வாங்குறீங்க? அதுக்கு நீ வீட்ல இருந்து குழந்தைய பத்திரமா பாத்துக்கணும். உன் இஷ்டத்துக்கு ஆபீஸ் கிளம்பி போயிடுவ. இவன் மட்டும் தனியா எப்படி குழந்தைய பாத்துக்குவான்? என்ன இருந்தாலும் குழந்தைய அம்மா பாத்துக்கிற மாதிரி இருக்குமா? ஒழுங்கா அடக்கமா குடும்பத்தை பாத்துக்கிற பொண்ணா நீ வீட்ல இருந்திருந்தனா இப்படி எல்லாம் ஆயிருக்குமா? அப்படி பார்த்தா குழந்தை இப்படி ஆகுறதுக்கு காரணமே நீதான். நல்லா இருக்குங்க நீங்க சொல்றது. ஏன் ஊர் உலகத்துல எந்த அப்பனும் தனியா குழந்தை வளர்க்கறதே இல்லையா? என்னமோ அதிசயமா உங்க பையன் மட்டும்தான் குழந்தைய பாத்துக்கிற மாதிரி சொல்றீங்க. சும்மா உங்க பையன் செஞ்ச தப்ப நியாயப்படுத்தி எல்லாம் பேசாதீங்க. இவனால என்னைக்குமே எங்களுக்கு பிரச்சனை தான். டேய் போதுமா? இதுக்கு தான் நான் அப்பவே சொன்னேன், இந்த குடும்பம் நமக்கு ஒத்து வராது, வேண்டான்னு. இந்த பொண்ணை நீ கல்யாணம் பண்ணிக்கிட்டானா நல்லபடியா வாழ முடியாதுன்னு சொன்னா இல்லையா? தலைப்பாட அடிச்சுக்கிட்டேன்னு கேட்டியா? இப்ப என்ன சொல்றாங்க பாரு. எதுக்கா இப்படி மானங்கெட்டத்தனமா வாழணும்? இத பார், இவ உன் கூட இருக்கிற வரைக்கும் நீ நிம்மதியாவே இருக்க முடியாது. அப்பா, இதுக்கு மேல ஒரு வார்த்தை கூட பேசாதீங்க. இங்க பாருங்க, இது ஏன் லைஃப், எங்களுக்குள்ள இருக்கிற பிரச்சனை. இதுல நீங்க தலையிடாதீங்க ப்ளீஸ். நீங்க கிளம்புங்க. டேய், இவளுக்கா என்ன வெளியில போ சொல்றல? இருக்கட்டும்டா, ஒரு நாள் என்கிட்ட வந்து நிப்ப. இந்திரா, அப்பா ஏதோ தெரியாம பேசிட்டாரு. நீ எதுவும் தப்பா எடுத்துக்காத. இந்திரா, 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 ஒரு நிமிஷம். எங்க இந்திரா போற? அதான் நான் உங்க கூட இருந்தா உங்களால நிம்மதியா வாழ முடியாதுன்னு உங்க அப்பா சொல்லிட்டாருல்ல. அதான் நானும் என் குழந்தையும் போறோம். இப்போ நான் சொல்றேன், இனிமே என் லைஃப்ல நீங்க கிடையாது, உங்க லைஃப்லயும் நான் கிடையாது. என்ன இந்திரா? உங்களுக்கும் எனக்கும் இனிமே எந்த சம்பந்தமும் இல்ல. இவ ஏன் குழந்தை, இவளுக்கு இனிமே எல்லாமே நான் மட்டும்தான். எனக்கும் இனி எல்லாமே இவதான். எங்களுக்கு நடுவுல யாரும் கிடையாது. இந்திரா, இந்திரா.